வரும் 10 பில்லியனாக இருந்த கடன் இன்று 92 பில்லியனாக வந்திருக்கு. இந்த கடன் அதிகரிப்புக்கு ஜேவிபி ஒரு காரணம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை, என்னென்ன நீங்கள் சொல்கிற ஒரு விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். வளமிக்க நாட்டில் நல்ல வளமான பலமான மக்களும் இருக்கின்றார்கள் என்ற நீங்கள் குறிப்பிட்டது போல வளமான நாடு அழகான வாழ்க்கை. இந்த வளமான நாடு அழகான வாழ்க்கையிலே 2027ஆம் ஆண்டிற்கு பின்னர் இலங்கை மீண்டும் கடனை மீள செலுத்த வேண்டும். 91 பில்லியன் கடனை நாங்கள் தலைக்கு மேலே வைத்துக் கொண்டிருக்கோம். அந்த வளமான நாட்டை கடனை செலுத்திய பிறகு தொடர்ந்து வளமான நாடாக இருக்குமா? நன்றி மைரன். நாங்கள் இதை வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ் எங்களுடைய இந்த கொள்கை பிரகடனத்தை முன்வைத்து நீங்கள் கேட்கின்ற, அதாவது 2027ஆம் ஆண்டு நாங்கள் செலுத்த வேண்டிய கடனை மீள செலுத்த வேண்டும், இன்று செலுத்த முடியாது போயிருக்கின்றது. 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியோடு நாங்கள் வங்குரோத் அடைந்த நாடென அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு இது மெதுவாக தள்ளி கொண்டு வந்து 2027 வரை சென்றிருக்கின்றது. உண்மை அப்படியாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சொல்லுவது போன்று எங்களுடைய தலையில் பெரிய இடியை வீழ்த்துகின்ற செயற்பாட்டினை கடந்த 76 வருட வரலாறு அல்லது அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் எங்களிடம் விட்டு சென்றிருக்கின்றார்கள். விரும்பியோ விரும்பாமலோ நீங்கள் சொன்ன அதோடு தான் நான் வருகின்றேன். விரும்பியோ விரும்பாமலோ 2000க்கு பிற்பட்ட காலத்தில், குறிப்பாக 2004ஆம் ஆண்டிலிருந்து தான் இந்த கடனுடைய அளவு மிக அதிகமாக அதிகரித்திருக்கிறது. சொல்ல போனால் திரு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டை பொறுப்பேற்க போது வரும் 10 பில்லியனாக இருந்த கடன் இன்று 92 பில்லியனாக வந்திருக்கு. இந்த மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலே அதே மஹிந்த ராஜபக்சவிற்கு உங்கள் தலைவர் நீங்கள் ஜேவிபி அன்று ஆதரவு வழங்கி இருந்தது. நீங்கள் சொன்ன 75 வருட காலத்திலே இந்த கடன் அதிகரிப்புக்கு ஜேவிபி ஒரு காரணம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை, என்னென்ன நீங்கள் சொல்கிற ஒரு விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஒன்று, 2004ஆம் ஆண்டு நாங்கள் அதாவது மஹிந்த ராஜபக்சாவுக்கு ஆதரவளித்தது உண்மை. அதே போன்று நீங்கள் குறிப்பிட்டது போன்று 2005ஆம் ஆண்டு நாங்கள் மஹிந்த ராஜபக்சோடு கூட்டணி அமைக்க இல்லை. நாங்கள் அமைச்சு பதவிகளை பெற்றிருந்தது சந்திரிகா அம்மையாருடைய ஆட்சியின் நாங்கள் பதித்தோம். அப்ப அன்றைய காலகட்டங்கள் எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், நாடு எவ்வாறான நிலைமையில் இருந்தது. நாடு ஒரு போர் யுத்தம். அந்த யுத்தத்தின் போது பல்வேறு வழியாக சீரழிந்து போன ஒரு தேசம் இருந்தது எங்களுக்கு. அப்போ அந்த சீரழிவான தேசத்திலிருந்து எங்களை மீட்டெடுக்க வேண்டிய, மக்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவையும் இருந்தது, அல்லது இவைகளுக்கு முடிவு கட்ட வேண்டிய ஒரு தேவையும் இருந்தது. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் விசேடமாக அன்றைய காலகட்டங்களில் மஹிந்த ராஜபக்சவோடு இணைந்தது உண்மை. உங்களுக்கு தெரியும், நாங்கள் சந்திரிகா அம்மையார் கூட உங்களுக்கு நன்றாக தெரியும், நாங்கள் 1 வருடமும் 3 மாதமே நாங்கள் அவர்களுடைய அரசாங்கத்தில் இருந்தோம். அதன் பிறகு மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு நாங்கள் ஆதரவளித்ததன் பிறகு நாங்கள் எந்த ஒரு அமைச்சு பொறுப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுக்கு அமைச்சு பதவிகளை தருவதாக கூறிய போதிலும் கூட ஒரு விடயம் இருக்கின்ற இந்த இடத்தில் நிச்சயமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அதாவது இந்த நாட்டை இந்த பொறியில் சிக்க வைத்தவர்கள் அல்லது இதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்தவர்கள் ஆட்சியாளர்கள் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற உண்மை. அப்போ அந்த அழிவுகளுக்கு விசேடமாக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நாங்கள் இதற்கு ஆதரவளித்தது உண்மை. அப்போ அன்றைய காலகட்டங்களில் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும், நாங்கள் எடுத்திருந்த அமைச்சு பதவிகள் அனைத்துமே நிச்சயமாக 2005ஆம் ஆண்டு தான் இலங்கையில் கூடுதலான நெல் உற்பத்தி உருவான ஒரு நிமிடம். நான் முதலாவது கேட்ட கேள்விக்கு நாங்கள் என்றால் நேரம் போய்கொண்டிருக்கிறது. 2027ஆம் ஆண்டிற்கு பின்னர் இலங்கை வளமான நாடு அழகான வாழ்க்கையின் ஊடாக எவ்வாறு கடனை மீள செலுத்த போகும்? நிச்சயமாக மைரோன் அவர்களே, உங்களுக்கும் தெரியும் நன்றாக, இந்த நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்திருப்பது உண்மை. அப்ப அந்த பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைவதற்கு இந்த நாட்டில் லஞ்ச, ஊழல், மோசடி, அதிகார துஷ்பிரயோகங்கள் உள்ளிட்ட, அதே நேரத்தில் வீண் விரயம், அதாவது மக்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதிலிருந்து, மக்களுடைய பணத்தை விரயமாக்குவதிலிருந்து, உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு 7 ஜனாதிபதி மாளிகைகள் இருக்கின்றன. அது மாத்திரமல்ல 5 ஜனாதிபதிகளுக்கு இன்னமும் கூட கொடுப்பனவுகள் அல்லது ஓய்வூதியங்கள் வழங்கப்படுகின்றன. நிச்சயமாக இவைகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் மாத்திரம் முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் எமது நாடு என்பது நல்ல வளமிக்க நாடு என்பது எல்லோருக்குமே தெரியும். அப்ப அந்த வளமிக்க நாட்டில் நல்ல வளமான பலமான மக்களும் இருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியும். அந்த பலமான மக்களோடு இணைந்து
நாங்கள் வெளிநாட்டு உதவிகளா, வெளிநாட்டு முதலீடுகளா, அல்லது ஏனைய துறை சார்ந்த நிபுணத்துவமா, அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற தான் நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. அதற்கு நிச்சயமாக ஒரு நம்பகமான அரசாங்கம் தேவை. அப்ப அந்த நம்பகமான அரசாங்கத்தை உருவாக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் நிச்சயமாக 2027ஆம் ஆண்டு இன்றைக்கு இலங்கைக்கு இருக்கின்ற சவால், இந்த சவாலை வெல்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்று இடமான நம்பிக்கை இருக்கின்றது. வெளியுறவு கொள்கை வாரியர் இப்போ நீங்கள் கூறினீர்கள் வெளிநாடுகளில் இருந்து உதவிகளை பெற்றுக்கொள்வதா அல்லது அவர்களினுடைய உதவியுடன் இங்கு திட்டங்களை ஆரம்பிப்பது தொடர்பிலே நாங்கள் கவனம் செலுத்துவோம் என்று. ஆகவே உங்களுடைய வெளிநாட்டு கொள்கை எவ்வாறு அமைகிறது? நிச்சயமாக ஒரு சுருக்கமான பதில் நான் எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க. சுருக்கமான பதில். எங்களுடைய வெளிநாட்டு கொள்கை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக, அதாவது அனைவரோடும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய, யாருடனும் அதாவது முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ளாத, அனைத்து நாடுகளோடும் ஒரு நல்ல முறையில் கொடுக்கல் வாங்கலை செய்யக்கூடிய, அதே நேரத்தில் இலங்கை நிலப்பரப்பில் இருந்தோ வான்பரப்பில் இருந்தோ எந்த ஒரு நாட்டுக்கும் அந்த நாட்டுடைய இறையாண்மைக்கு தீங்கு ஏற்படாத விதத்தில் நடந்து கொள்ளுகின்ற, ராஜதந்திர ரீதியாகவும் சரி அல்லது வெளிநாட்டு கொள்கை அடிப்படையிலும் சரி, அவ்வாறான கொள்கைகளே எங்களுடைய வெளிநாட்டு கொள்கையாகும். அப்போ அந்த கொள்கையின் அடிப்படையில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இன்றைய உலகம் என்பது ஒரு துருவ உலகம் அல்ல, இன்றைக்கு இருப்பது பல துருவ உலகம். அந்த பல துருவ உலகங்களோடு, உலக நாடுகளோடு கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கின்றது.